உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நீங்கள் தெய்வத்தை மகிமைப்படுத்தி வருகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சரி, இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நான் உங்களுக்காக சொல்லி உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபிக்க வருகிறேன். வாருங்கள், சங்கீதம் 33 ஒரு வசனம் சொல்கிறது, 12வது வசனம், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லி. கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த முழு உலகத்தையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தெய்வனாகிய கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே நீங்களும் நானும் பாக்கியவான், பாக்கியவதி. ஆனால் தேவனாகிய கர்த்தரை நாம் அவரை உண்மையாய் பின்பற்றி உண்மையாயுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உண்மையாயுடைய வசனத்தின்படி நடக்கும் போது தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஆகவே அவர் நம் இடத்தில் அன்பு வைத்து நம்ம மேல் நம்பிக்கை வைத்து நம்மை நேசித்து நமக்கு வேண்டிய சகல காரியத்திலும் அவர் நன்மை செய்து நம்மை நடத்தி வருவது போல நாமும் அவரை உண்மையாய் நம்பி அவரை உண்மையாய் நாம் ஆராதிக்க வேண்டும். அடுத்து நாம் உண்மையாய் இருக்க வேண்டும். அடுத்து உண்மையா நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்து உண்மையான விசுவாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது தேவன் நிச்சயமாய் உங்கள் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து உங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து உங்களுக்கு நன்மையானது செய்வார். ஆமென். இந்த வசனம் பாருங்கள், கர்த்தர் சொல்கிறார், கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது அல்லவா? எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, விசேஷமானவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தெய்வத்தின் பிள்ளைகளாய் இருக்கிற நம்மை தேவன் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு உங்களையும் கூட தேவன் அப்படித்தான் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். எங்களுடைய சமூகத்தில் உண்மையை காத்திருங்கள், நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்க கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக இவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவர் தேவைகளை சந்தியும். இவர் என்ன வேண்டுதலை வைத்து உம்மிடத்தில் ஜெபித்தாலும் அந்த வேண்டுதலை கர்த்தர் நிறைவேற்றி தாங்க. இந்த பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை அறிந்த தேவன் ஆண்டவரே, ஆகையினால் நாங்கள் உண்மையான தெய்வத்தை நாங்கள் தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் பாக்கியவான்கள் அப்பா. இதோ உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். என்ன தேவைக்கு மத்தியில் இருந்தாலும் நீர் உங்களுக்கு அற்புதம் செய்து மகிழ பண்ணும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.